கோழி அம்மாவும் கோழி குஞ்சும். ஒரு ஊரில் ஒரு கோழி அம்மாவும் ஒரு கோழி குஞ்சும் வாழ்ந்து வந்துச்சுங்க. அதில் அந்த கோழி குஞ்சு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ரொம்ப பயப்படும். மழை பெஞ்சா மழையில் நம்ம கரைஞ்சிடுவோம்னு பயப்படும். வெயில் அடித்தா வெயிலில் நம்ம கருகிடுவோமோன்னு பயப்படும். இப்படி எதை பார்த்தாலும் அந்த கோழி குஞ்சு பயப்படும். ஒரு நாள் கோழி குஞ்சு உணவு தேடிக்கினே ரொம்ப தூரம் போயிடுச்சு. அங்கே கிடைச்ச உணவை வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தடியில் படுத்து தூங்குச்சு. அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு ஆலம்பழம் கோழி குஞ்சு தலையிலேயே விழுந்துச்சு. தூங்கிக்கின்னு இருந்த கோழி குஞ்சு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கின்னு எழுந்துச்சு. தூக்கத்துல இருந்து எழுந்த கோழி குஞ்சு வேகமா அதோட அம்மா கிட்ட ஓடுச்சு. அம்மா அம்மா, என்னை யாரோ தலையில கல்லு விட்டு அடிச்சிட்டாங்கம்மா சொல்லி அழுச்சு. அப்படியாடா? யாருடா? எங்க இருந்து அடிச்சாங்க? அம்மா வந்து கேக்குறேன். வா, என்ன அந்த இடத்துக்கு கூட்டின்னு போ. கோழி அம்மாவும் கோழி குஞ்சும் அந்த பெரிய ஆலமரத்து அடிக்கு போனாங்க. வழக்கம் போல இந்த கோழி குஞ்சு தேவையில்லாம பயப்படுதுன்னு நினைக்கிறேன். இவளுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கற்பித்து புரிய வச்சிடணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிச்சு. கோழி அம்மாவும் கோழி குஞ்சும் ஆலமரத்துக்கு அடியில் உணவு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மேலே இருந்து திரும்பவும் ஒரு ஆலம்பழம் கோழி குஞ்சு தலையில் விழுந்துச்சு. ஐயோ அம்மா அம்மா, என்னை திரும்பவும் யாரோ கல்லை விட்டு அடிச்சிட்டாங்க. அதை கேட்ட கோழி அம்மா உன்னை சுற்றும் முற்றும் பாருடா. அப்போ அங்கே ஒரு ஆலம்பழம் கீழே கடக்கிறத பார்த்த கோழி குஞ்சு தன் மேல் விழுந்தது ஒரு கல் இல்லை ஆலம்பழம் என்பதை தெரிஞ்சுக்கிச்சு. முன்னாடி விழுந்ததும் ஆலம்பழம் தான் என தெரிஞ்சதும் தன்னோட பயம் தெளிஞ்சு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மு, இனிமே உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது என்னன்னு ஆராய்ச்சி பார்க்காம முடிவு எடுக்கக்கூடாது, சரியா? உடனே எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நாமும் அந்த கோழி குஞ்சு போல எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடந்தாலும் அதை நன்கு ஆராய்ந்த பின்னரே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அப்படியே இந்த கதையும் முடியுது. இதே மாதிரி ஃபீல் குட் ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 rupees ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.